ஈவினிங் டைம்ல டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸா மணிக்கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அகிலாஸ் குக்கிங் ஸ்டேஷன். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு ஊற போட்டுடலாம். 3/4 கப்பு உளுத்தம் பருப்பு, 1/4 கப்பு கடலை பருப்பு. ஸோ மொத்தமா 1 கப்பு பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி 3 to 4 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு கிளறிடலாம். அடுப்பை பற்ற விட்டு கடாய் வச்சுட்டு அதில் ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி. இந்த ரேஷியோவில் நான் 6 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். 4 கப்பு அரிசி மாவுக்கு நான் பண்ண போகிறேன். அந்த தண்ணி சேர்த்துட்டு தண்ணியான அரிசி மாவு ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், மாவு ஒட்டாமல் வரத்துக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த தண்ணி நல்லா தலைக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம ஊற வச்ச பருப்பை அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா தலைச்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவை வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி மாவு கிளறிக்கோங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். மாவு தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கலந்து விடுங்க. நல்லா கலந்துட்டு அது ஒரு தட்டு போட்டு மூடி அது அப்படியே ஒரு 5 minutes இருக்கட்டும். இப்போ நம்ம பருப்பு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். எண்ணெய் ஊற்றி அதை நல்லா கலந்து ஸ்டீமரில் வச்சு ஒரு 15 to 20 minutes அதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மாவு கிளறணும் இல்லையா, அதை ஒரு தட்டில் அப்படியே கொட்டி தண்ணி தெளித்து அதை நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இழுத்து பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் உருட்டி போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ அந்த பாத்திரத்தையும் எண்ணெய் ஊற்றி நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்ச மாவில் கொஞ்சம் எடுத்து கையில் எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி போடுங்க. ஷேப்பாக உருட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி போட்டால் போதும். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்ச எல்லா மாவையும் உருட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதையும் ஸ்டீமரில் வச்சு நல்லா 10 minutes அதை வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு உதுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கொழுக்கட்டை உசிலி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுற வேண்டிதான். அகைன் ஒரு அடுப்பை பற்ற விட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம உதுத்து வச்ச உசிலியை சேர்த்துக்கோங்க. உசிலியை சேர்த்துட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க கலருக்காக. மஞ்சள் பொடி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த கொழுக்கட்டையை அதில் சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டையை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உசிலி கொழுக்கட்டை எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அவ்வளோதான், நம்மளோட மணிக்கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் டின்னருக்கும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.